அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா வரை பாய்ந்து தாக்கும் அணுசக்தி ஏவுகணை உருவாக்கும் பாகிஸ்தான். அமெரிக்காவின் B-2 தாக்குதலுக்கான இழப்பீடு ஈரான் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. அவசரமாக தரையிறக்கப்பட்ட அமெரிக்க விமானம். அமெரிக்காவிடமிருந்து போர் விமானங்களை வாங்கும் பிரித்தானியா. கொலம்பியாவில் மண் சரிவு, பலர் உயிரிழப்பு. ஓமானை தொடங்கும் ரகசிய டீல், ராஜதந்திரத்திற்கு திரும்ப அழைக்கும் ஈரான். ஈரானில் பரபரப்பு, மாயமான உச்ச தலைவர் அலி கமேனி. கடுமையான பழிவாங்கலுக்கு தயாராகி வரும் ஈரான், வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. கடலில் மூழ்கியது 3000 கார்களுடன் தீப்பிடித்த சரக்கு கப்பல். தொடர்பன விரிவான செய்திகள். பாகிஸ்தான் மிகவும் ரகசியமான முறையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணுசக்தி ஏவுகணைகளை உருவாக்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அமைப்பு தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த ஏவுகணைகள் 5500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை அமைப்பு அறிக்கையில், இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு சீனாவின் உதவியுடன் பாகிஸ்தான் தனது ஆயுத களஞ்சியத்தை கணிசமாக அதிகரிக்க முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் பல முக்கிய பகுதிகளை குறிவைக்கும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பாகிஸ்தான் ரகசியமாக உருவாக்கி வருகிறது. பாகிஸ்தான் இதுபோன்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்கவோ அல்லது வாங்கவோ முயற்சித்தால் அந்த நாடு எதிரியாக கருதப்படும் என்று அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்ததாக அறிக்கை கூறுகிறது. அமெரிக்கா தனது நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அல்லது அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் எந்த ஒரு நாட்டையும் அதன் எதிரியாக அறிவிக்கும் என்று அறிக்கை கூறியுள்ளது. தற்போது ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியாவை அமெரிக்கா தனது எதிரி நாடுகளாக கருதுகின்றது. சிறிது காலமாக பாகிஸ்தான் முக்கியமாக குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருகிறது. தற்போது அந்த நாட்டிடம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் இல்லை. 2022ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் மேற்பரப்பு முதல் மேற்பரப்பு வரையிலான இடைநிலை ஏவுகணையான ஷாஹீனையும் 2023ஆம் ஆண்டு இடைநிலை ஏவுகணையான கௌரியையும் வெற்றிகரமாக சோதித்தது. இதற்கிடையில் ஆபரேஷன் சிந்தூரின் போது 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் அப்தாலி ஆயுத அமைப்பு ஏவுகணையை பாகிஸ்தான் அறிவித்தது. கடந்த ஆண்டு பாகிஸ்தானின் நீண்ட தூர ஏவுகணை திட்டத்தின் மீது அமெரிக்கா பல தடைகளை விதித்தது. ஏவுகணை திட்டத்தை மேற்பார்வையிடும் அரசுக்கு சொந்தமான நிறுவனமான தேசிய மேம்பாட்டுக் கழகம் மற்றும் 3 நிறுவனங்களுடன் வணிகம் செய்வதை அமெரிக்க நிறுவனங்கள் தடை செய்தது. பாகிஸ்தான் இத்தகைய ஏவுகணைகளை உருவாக்குவது அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றே அமெரிக்கா இவ்வாறான தடைகளை விதித்து வருகிறது. ஈரானில் தாக்கப்பட்ட அணுசக்தி நிலையங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என ஈரான் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இல்லையென்றால் இது தொடர்பில் ஐநாவில் புகார் அளிக்கப்படும் என்று ஈரான் தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் தற்போது முடிவடைந்துள்ளது. இருப்பினும் இந்த போர் தொடரும் போது அமெரிக்கா திடீரென ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து மாபெரும் தாக்குதல் நடத்தியது. கடந்த ஜூன் 22ஆம் தேதி அதிகாலையில் அமெரிக்கா B-2 ஸ்பிரிட் போர் விமானங்களை பயன்படுத்தி ஈரானின் போர்டோ, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய 3 முக்கிய அணுசக்தி மையங்களை குறிவைத்தது. இதில் GBU-57 பங்கர் பஸ்டர் எனப்படும் தரைக்கடியில் உள்ள கட்டமைப்புகளை அழிக்க உருவாக்கப்பட்ட மாபெரும் குண்டுகள் 14 வீசப்பட்டன. கூடுதலாக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் ஈரான் இப்போது அதிகாரப்பூர்வமாக 3 அணுசக்தி நிலையங்களும் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன என்று உறுதிப்படுத்தியுள்ளது. இது அவர்களின் யுரேனியம் செறிவூட்டும் திட்டங்களின் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈரான் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ள கருத்தின்படி இந்த சேதத்துக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், இல்லையெனில் ஐக்கிய நாடுகள் சபையில் அதிகாரப்பூர்வ புகார் அளிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
வானில் பறக்கும்போது திடீரென புகை கிளம்பிய நிலையில் லாஸ் வேகாஸ் விமான நிலையத்தில் அமெரிக்க பயணிகள் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அமெரிக்க நாடுகளில் ஒன்றான நெவாடாவில் உள்ள லாஸ் வேகாஸ் விமான நிலையத்தில் இருந்து வட கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லட் டக்லஸ் சர்வதேச விமான நிலையத்துக்கு 153 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சிறிது நிமிடங்களிலேயே இன்ஜினில் கோளாறு ஏற்பட்டு புகை வெளியேறியது. இதை உணர்ந்த விமானத்தை மீண்டும் லாஸ் வேகாஸ் விமான நிலையத்திலே தரையிறக்கினார். அதன் பிறகு பயணிகள் விமானத்தில் இருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இதுகுறித்து அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில், விமானத்தில் கோளாறு ஏற்பட்ட போதிலும் பயணிகளை பத்திரமாக அழைத்து வந்த எங்கள் விமான குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பயணிகளின் திட்டமிட்ட பயணத்தை விரைந்து செயல்படுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணுகுண்டுகளை தாங்கும் திறனுடைய F-35 போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ளதாக பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். நெதர்லாந்து நாட்டில் நடைபெறும் நேட்டோ அமைப்பின் மாநாட்டில் பேசிய பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர், அணுகுண்டுகளை தாங்கும் திறனுடைய 12 F-35 ரக போர் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து தங்களது அரசாங்கம் வாங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நேட்டோ நாடுகளின் வான்வழி அணுசக்தி படை மேலும் பலம் பெறும் என கூறப்படும் நிலையில், இதனை நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே வரவேற்றுள்ளார். நேட்டோ அமைப்பில் உள்ள அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய 3 நாடுகள் மட்டுமே அணுசக்தி தளபாடங்களை கொண்டுள்ளன. இந்த மாநாட்டில் சுமார் 95 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான 350 வான்வழி பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைன் அரசுக்கு வழங்குவதாக பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அறிவித்துள்ளார். கொலம்பியாவின் மலைப்பிரதேசமான பெல்லோவில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட திடீர் மண் சரிவில் சிக்கி இதுவரை 25 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை குறித்த மண் சரிவில் மலை மீது கட்டப்பட்டிருந்த குடியிருப்பு கட்டுமானங்கள் உள்ளிட்டவை அடித்து செல்லப்பட்டன. இந்த அனர்த்தம் குறித்து தகவல் அறிந்த பேரிடர் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களை மீட்கும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மண்ணுக்குள் புதைந்து பலர் காணாமல் போயுள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் எனவும் அஞ்சப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ராஜதந்திரத்தின் தர்க்கத்துக்கு திரும்புமாறு சர்வதேச சமூகத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் சமீபத்திய இராணுவ தாக்குதல்களால் தங்கள் அணுசக்தி தளங்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பயங்கரவாத செயல்கள் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரித்துள்ளார். இதன்படி ஓமானில் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் ட்ரம்பின் ஒப்பந்தத்திற்கு எதிரான நிலைப்பாடு மற்றும் ஈரானின் உறுதியான ராஜதந்திர அழைப்பு ஆகியவை பேச்சுவார்த்தைகளில் பதற்றத்தை ஏற்படுத்தலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் பேச்சுவார்த்தைகள் மூலம் பிராந்திய ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க முயல்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் இராணுவ முன்னுரிமைகள் மற்றும் பென்டகனின் மாறுபட்ட மதிப்பீடுகள் இந்த முயற்சிகளை சிக்கலாக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடனான நேரடி மோதல் நிறைவுற்றிருந்தாலும் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கடந்த ஒரு வாரமாக பொதுவெளியில் தோன்றவில்லை எனும் தகவல் ஈரானியர்களிடத்தில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜூன் 13ஆம் தேதி நடந்த தாக்குதல்களின் பின்னர் கமேனி பாதுகாப்புக்காக ரகசிய இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் அவரது நிலை குறித்து எந்த தகவலும் வெளிவரவில்லை. போர் நிறுத்த முடிவுகளை மேற்பார்வையிடுகிறாரா என்பது கூட தெளிவாக தெரியவில்லை. இதன்படி கமேனி நெருங்கிய உதவியாளர் மெக்தி பசஜேலி, நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். உச்ச தலைவரை பாதுகாப்பதில் பொறுப்பானவர்கள் தங்கள் வேலையை நன்கு செய்து வருகின்றனர். இறைவனின் ஆசீர்வாதத்துடன் வெற்றியை மக்கள் தங்கள் தலைவருடன் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் கமேனியின் மௌனமும் காணாமல் போன நிலையும் காரணமாக ஈரானின் கடுமையான மதவாதிகள் ஆட்சி போக்குகள் குறித்து உள்நாட்டு போட்டிகள் தீவிரமடைந்து வருகின்றதாக தெரிய வருகிறது. ஈரானின் புரட்சிகர காவல்படை கட்டளை மையத்தின் தலைவர் அலி சாட்மானி இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்ததை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது.
ஷாட்மானி அந்நாட்டின் மீதான இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களின் போது ஏற்பட்ட காயங்களால் இறந்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதேவேளை அவரது கொலைக்கு கடுமையான பழிவாங்கல் வழங்குவதாக ஈரானிய காவல்படையின் கட்டளை மையம் உறுதியளித்ததாகவும் குறித்த அரசு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. கடந்த ஜூன் 17ஆம் தேதியன்று இஸ்ரேலிய ராணுவம் ஈரானின் போர்க்கால தலைமை தளபதியாகவும் மிக மூத்த ராணுவ தளபதியாகவும் அடையாளம் காட்டிய ஷாட்மானியை கொன்றதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது குறித்த தகவலை ஈரானிய காவல்படையின் கட்டளை மையம் ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளன. மெக்சிகோவுக்கு புதிய வாகனங்களை ஏற்றிச் சென்ற ஒரு சரக்கு கப்பலில் தீப்பிடித்த நிலையில் சில வாரங்களுக்கு பிறகு வடக்கு பசிபிக் பெருங்கடலில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சரக்கு கப்பலில் 70 மின்சார கார்கள் உட்பட 3000 புதிய கார்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கு தென்மேற்கே 490 கிலோமீட்டர் தூரத்தில் பசிபிக் கடலில் சென்றபோது இந்த கப்பலில் திடீரென தீப்பிடித்தது. இதனையடுத்து சரக்கு கப்பலை அப்படியே விட்டுவிட்டு கப்பல் ஊழியர்கள் தப்பிச் சென்றனர். தீயை அணைக்கும் பணியில் அமெரிக்க கடற்படையினர் ஈடுபட்ட நிலையில் மோசமான வானிலை மற்றும் கப்பலில் நீர்க்கசிவு ஏற்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் குறித்த கப்பல் கடலில் மூழ்கியுள்ளது. இந்த விடயத்தினை கப்பல் நிறுவனமான லண்டனைச் சேர்ந்த சோடியாக் மேரிடம் உறுதி செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் அந்த சரக்கு கப்பலில் இருந்த 3000 கார்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டதா என்பது தெரியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.